ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. மூடப்பட்டுள்ள தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க கோரி போராட்டம் நடத்தப் போவதாக ஸ்டெர்லைட் ஆதரவு கூட்டமைப்பினர் தெரிவித்துள்ளனர். ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க வலியுறுத்தி தூத்துக்குடி வணிகர் சங்க பேரவை சேர்ந்த ஜெயபாலன், மக்கள் வாழ்வாதார இயக்க தலைவர் கணேசன், ஸ்டெர்லைட் போராட்டத்தில் காயமடைந்த தங்கம், துளசி சோஷியல் ட்ரஸ்ட் தனலட்சுமி, திரேஷ்புரம் மீனவர் சங்கத்தை சேர்ந்த சும்சுதீன், வழக்கறிஞர் விக்டர், பண்டாரம்பட்டியை சேர்ந்த மரிய செல்வகுமார் மற்றும் சாமுவேல், தெற்கு வீரபாண்டியபுரத்தை சேர்ந்த வரதராஜன், மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தை சேர்ந்த ரமேஷ் உள்ளிட்ட பலர் கூட்டாக தூத்துக்குடியில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தனர். அப்போது துளசி அறக்கட்டளையை சேர்ந்த தனலட்சுமி கூறியபோது, வதந்திகளால் ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டு உள்ளதால் பல்லாயிரக்கணக்கானோர் மக்கள் வேலையின்றி தவித்து வருவதாக தெரிவித்தார். தூத்துக்குடியில் 2018 இருந்து நடந்த பல வதந்திகளால் ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டுள்ளது. இதனால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வேலை இழந்து இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த 5-6 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மக்களுக்கு வேலை வாய்ப்பு கம்மியாக இருக்குது. கார் கம்பெனி வந்திருக்கு, ஐடி கம்பெனி வந்திருக்குன்னு எல்லா கம்பெனி தான் வந்திருக்கு. ஆனால் தூத்துக்குடி மக்களுக்கு யாருக்கு வேலை கிடச்சிருக்கு? நாங்களாம் அதில் வேலை பார்த்து பாதிக்கப்பட்டு கிராம மக்கள் எல்லாருமே இப்போ வீட்டில் கிட்டத்தட்ட 5 வருஷமாக பசியிலையும் பட்டினியில தான் இருக்கோம். எங்களை ஒரு எந்த ஒரு அரசாங்கமாக யாருமே வேலை இழந்திருக்கீங்களாம்மா, வேலை இல்லாமல் என்ன பண்ணுறீங்கன்னு யாரும் இது வரைக்கும் எதுவும் கேட்டதில்லை. ஆனால் நாங்கள் சில கோரிக்கைகளை வைக்கிறோம், இந்த அரசாங்கம் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ எங்கள் பிள்ளைங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் படிச்சுட்டு வெவ்வேறு ஊர்களுக்கு வெவ்வேறு மாநிலங்களுக்கு அனுப்ப வேண்டியதாக இருக்குது. பொட்ட பிள்ளைகளுக்கு இப்போ சேஃப்டியே கிடையாது. நாங்கள் பொம்பளை பிள்ளைங்களை எப்படி வேறு ஊருக்கு வேலைக்கு அனுப்ப முடியும்? தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள் இருந்துச்சுன்னா நாங்கள் அந்த பிள்ளைகளுக்கு அங்கேயே வேலை வாங்கி கொடுப்போம், வேலை பார்க்கும், நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் ஊரை சுற்றி எங்கள் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் உப்பளத்தில் வேலை பார்க்குறவங்க அவங்க பிள்ளைங்களெல்லாம் கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. ஆனால் வேலை இல்லாமல் கஞ்சாக்கு அடிக்ட் ஆகி அந்த பையன்க எல்லாருமே இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தாய்மார் ரத்த கண்ணீர் வடிக்காங்க. போதைக்கும் கஞ்சாக்கு அடிமையாகி எதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறதா. பண்டாரப்பட்டியை சேர்ந்த மரிய செல்வகுமார் கூறியபோது, ஸ்டெர்லைட் ஆலையில் தங்கள் கிராமத்தை சேர்ந்த 1500 பேர் ஸ்டெர்லைட் ஆலையில் பணியாற்றி வந்ததாக குறிப்பிட்டார். ஸ்டெர்லைட் ஆலை இயங்கிய போதும் மூடிய பிறகும் தங்கள் கிராமத்திற்கு பல்வேறு உதவிகளை வழங்கியதாகவும் தெரிவித்தார். 1500 குடும்பங்கள் வசித்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்டெர்லைட் ஆலை ஓடும் போது என்னோட கிராமத்தில் 1500 குடும்பத்தில் உள்ள குடும்ப தலைவர்கள் இந்த காப்பர் பிளான்ட்டில் தான் வேலை பார்த்தாங்க. கம்பெனி ஆளாக இல்லைனாலும் அதில் உள்ள எல்லா கான்ட்ராக்ட்லையுமே எங்கள் ஊருக்காரங்க அவ்வளோ பேருமே எல்லா கான்ட்ராக்ட்லையுமே இருந்தாங்க. கான்ட்ராக்டில் வேலை பார்த்தாங்க. அது நல்ல வருமானம் வந்துச்சு, குடும்ப பிள்ளைங்களை படிக்க வச்சாங்க, நல்ல வருமானம் வந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சிலர் சொன்னதுனால எங்கள் ஊருக்காரங்க தெரியாமல் எங்கள் ஊரில் 100 நாள் போராட்டம் நடந்துச்சு. அந்த 100 நாள் போராட்டத்துலேயும் நானும் முன்னாடி நின்று நடத்தினேன். நானும் அதுக்கு நிறைய உதவிகள் செஞ்சவன் தான். ஆனால் போராட்டத்தை இப்போ முன்னாடி நின்று நடத்தினவங்கெல்லாம் இப்போ ஊருக்காரங்களை யாருமே கண்டுக்கிடலை. அதுக்கு பிறகு எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் திரும்பி ஸ்டெர்லைட் ஆலையை பற்றி எங்களுக்கு தெரிஞ்சு சரி இதெல்லாம் தவறுன்னு தெரிஞ்சு நாங்கள் திரும்பி ஸ்டெர்லைட் ஆலை அவங்ககிட்ட பேசி நிறைய நன்மைகள் நாங்கள் பெற்று கொடுத்துக்கிட்டு இருந்தோம். மூடின பிறகுமே ஒரு 3 வருஷமாக எங்களுக்கு நிறைய உதவிகள் செஞ்சாங்க. நாங்கள் திரும்பி போய் கேட்டோம், ஊர் மக்கள் சார்பாக கேட்டோம். நாங்கள் இப்படி அறியாமல் நாங்கள் நிறைய பேர் செஞ்சுட்டாங்க. ஆனால் எங்கள் ஊர் மக்கள்லாம் 2வது நாங்கள் வாங்கி கொடுத்த எல்லா சலுகையுமே வாங்கினாங்க. நம்ம தெரியாமல் பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சி வாங்கினாங்க. இப்போ ஆலை நின்றும் எங்களுக்கு ஒரு 3 வருஷமாக எல்லா திருமண உதவி, ஒரு சுஷ்டினா அதுக்கு உதவி, எல்லா உதவியுமே திரும்ப எங்கள் செஞ்சாங்க. எங்கள் இளைஞர்களுக்கு நல்ல போர்ட்ஸில் உள்ள இளைஞர்களுக்கு நிறைய விளையாட்டு போட்டிகள் நடத்தினாங்க. எங்களுக்கு ஒரு ஜிம்மு வச்சு கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் தான் முயற்சி பண்ணி ஜிம்மு வாங்கி கொடுத்தோம். நிறைய உதவிகள் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. இங்கே ஓடும்போது எங்கள் கிராமம் நல்லா செழிப்பாக இருந்துச்சு, நிறைய வேலை பார்த்தாங்க. இப்போ 1500 குடும்பத்தில் உள்ளவங்களும் வேலை இல்லாமல் அவ்வளோ பேரும் கொத்த வேலைக்கு தான் போய்கிட்டு இருக்காங்க.